அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சந்திக்கக்கூடிய சோதனைகள் நாங்க அந்தந்த பிரச்சனை நேரத்தில் எங்கட சிந்தனையை அதுக்குள்ள நம்ம மட்டுப்படுத்திக் கொள்றோம். இவ்வளவுதான் சோதனையை சந்திக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய நிலைமை நம்ம சிரியால என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது யாரு? அது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இல்லையா நம்ம கவலைப்பட்டு பிரயோசனம் இருக்காங்க. இருக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர் தான். ஆனால் அநியாயம் இழைக்கப்படுற யாரு? முஸ்லிம்கள் தான். ரசாயனவியல் என்ன அந்த ஆயுதங்கள் ஊடாக கூட முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரால? அங்க முஸ்லிம் ஆட்சியாளர்களா. எனவே முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடியதுல முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாய ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க? அதுல இருக்கிறார்கள். இது முதல் அணி. முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் போன்ற பலஸ்தீன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கண்ணூடாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலம் நம்ம சந்திக்கக்கூடிய இடம். இன்னொரு பகுதி என்னன்னா, ஒரே நாடாக இருக்கும், நம்ம சிறுபான்மையாக இருப்போம். அதுல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினர் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரே நாட்டில். இன்னொரு சமுதாயத்தினர் கொடுமைக்குள்ளாய்க்கின்றிருப்பாங்க. ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். உதாரணமா பர்மா போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிங்கிய முஸ்லிம்ஸ் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அல்ல. அந்த என்னது அதாவது நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடியவர்கள் அனுபவிப்பது. அவங்க சுதந்திரமா சந்தோஷமா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப ஒரே ஆட்சியின் கீழ் ஒரு பிரதேசம் சில அரசியல் நோக்கத்திற்காக பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களையும் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் அப்படி என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலமும் தான், முஸ்லிம்கள் மூலமும் தான். அதே நேரம் இஸ்லாம் என்பதற்காக மாத்திரமல்ல, சில அரசியல் காரணங்களாலும் தான். இப்படி பலவிதமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யும்டா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட சூழலுடைய பிரச்சனை என்ன செய்யும்? பெரிதாக எங்களுக்கு என்ன செய்யும்? காட்டப்படும் மாத்திரமல்ல, அந்த நாளுடைய நிகழ்வு அதுவாக என்ன செய்யும்? இருக்கும். அப்ப நீங்க முஸ்லிம்களுடைய பேச்சுக்களை நீங்க பாருங்க, ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும்டா, அது மட்டும்தான் பிரச்சனை, மத்த எதுவுமே என்ன பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலையும் அங்க உள்ளவங்க தான் என்னது கஷ்டப்படுறாங்க, வெளி உலகத்தில் உங்களுக்கு வந்த கஷ்டம் இல்லை என்ற அடிப்படையில பேச்ச நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுவே நாங்க பிரச்சனையை சரியாக என்ன செய்யல, அடையாளம் காணவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரி, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம். ஆனா ஒரு முஸ்லிமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் அது எந்த பூமியில் கொல்லப்பட்டாலும் ஒரே சமம் தான். ஒரு முஸ்லிமுடைய உயிர் எங்கு கொல்லப்பட்டாலும் சரி, அது இந்தியாவிலாக இருக்கலாம், இலங்கையிலாக இருக்கலாம், பலஸ்தீனிலாக இருக்கலாம், சிரியாவிலாக இருக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அது கொல்லப்படுகிற நேரத்தில் எல்லா புனித பூமியில கொல்லப்பட்டவனுக்கு அதே புனிதத்துவம் தான், மற்ற இடத்துல கொல்லப்பட்டவங்களுக்கு அதே என்ன புனிதத்துவம். அதுல வித்தியாசம் என்ன? எங்களுக்கு எங்கேயுமே குர்ஆனும் சுன்னாவும் சொல்லல. இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துறோம்டா, பிரச்சனையை பேசக்கூடிய நாம் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் அது 2 மடங்காகிறதுக்கு முதல் காரணமா யார் அமைவோம்? நாங்களே என்ன செஞ்சிருவோம்? அமைந்து விடுவோம். ஒரு முஸ்லிமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு என்ன சொன்னாங்க? புனிதமானது இந்த நாள் போல, இந்த இடம் போல, இந்த மாதம் போல புனிதமானது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் புனிதமான இடம். ஆனா சொன்ன உயிர் எல்லா உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன அது புனிதமானதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே எந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்றுதான் பார்க்க வேண்டும் தவிர இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனை கொஞ்சம் என்னது பவரானது, அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை கொஞ்சம் பவரானது என்கின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அணுகவே கூடாது என்பதையும் நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் என்கிற நேரத்தில் உள்ளத்திலே வரக்கூடிய இந்த நிறைய கேள்விகளுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுகிறான், என்ன வழிகாட்டல்கள் என்ன செய்கிறான், எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான் என்பதற்கான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம் சகோதரர்களே, ஸ்பெயின் வீழுகிற நேரத்தில் அபுல் பகா அர்-ருந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு கவிஞர், ஒரு அழகான ஒரு கவிதை என்ன செய்வாரு? எழுதுவாரு. லிகுல்லி ஷைஇன் இதா மா தம்ம நுக்ஸானு ஃபலா யுகர்ர பி தீபில் ஐஷ் இன்சானு. எந்த ஒன்று பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எனவே வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி யாரும் ஏமாந்து விட வேண்டாம். பலா யுகர்ர பி தீபில் ஐஷி இன்சானு. எனவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று யாரும் என்ன செய்து விட வேண்டாம்? ஏமாந்து விட வேண்டாம் என்று அபுல் பகா அர்-ருந்தி இஸ்லாமிய ஆட்சி அழகாக இருந்து கொண்டிருந்து
அந்த குர்னாத்தா வீழ்வதை கண்ணால அந்த இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால கண்டுவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. லிகுல்லி ஷைஇன் இதா மா தம்ம நுக்சானு, எந்த ஒன்று பூரணமானாலும் அது வீழ்ந்தே ஆக வேண்டும், அது குறைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, ஒரு அறிஞராக இருந்து கொண்டு தன் கண் முன்னாலா இஸ்லாமிய அந்த பிரதேசங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய ஒரு சிந்தனை. முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெளியே ஈமானோடு இருக்கக்கூடியதன் காரணமாக அந்த சோதனைகள் எம்மை வந்து சந்திக்கிறதோ, அதே போல முஸ்லிம் சமுதாயத்தினரும் அதுக்கு காரணமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதைத்தான் அவரது கவிதை என்ன செய்து அந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது விதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விளக்கங்களை சுருக்கமாக எனக்கு கிடைக்க இந்த நேரத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன். முதலாவது ஒரு விதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பூரணம் அடைந்தாலும் எங்களை விட செழிப்பில் இருக்கக்கூடியவர்களாக, மிகவும் அதாவது ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் கண்டுதான் தீர்வோம். இது முதலாவது சப்ஜெக்ட். நம்ம எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாலும், நம்ம எவ்வளவு வளம் கொளிக்கக்கூடிய இடத்தை அடைந்து விட்டாலும், எமக்கு மேல வசதியாகவும் நல்ல முறையிலையும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் யாரை நம்ம பார்ப்போம், முஸ்லிம் அல்லாதவர்களை பார்ப்போம். நமக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு எந்த பகைமையும் கிடையாது. நம்ம இங்க சொல்லுவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பேசினா யாரை சொல்றோம், அதாவது விரோதமாக அநியாயம் செய்து கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் என்பதற்காக அடந்தேறக்கூடியவர்களை மாத்திரம்தான் குறிச்சு என்ன செய்யறோம் நம்ம இங்க சொல்றோமே தவிர, முஸ்லிம் அல்லாத சகோதரர் எல்லாரையும் என்ன செய்யல, குறிச்சு சொல்லல. வரம்பு மீறுகின்றவர்களை மாத்திரம் தான் என்ன செய்யறோம், குறித்து நாம சொல்லுகிறோம். அவர்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு படித்தரம் மேலதான் இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலவுலா ஐயகூன நாசு உம்மத்தன் வாஹிதா, சூரா ஸுக்ரூஃப்ல வரக்கூடிய இது வசனங்கள். இது வலவுலா ஐயகூன நாசு உம்மத்தன் வாஹிதா, இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இந்த மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லைண்டா, இப்ப வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயம் என்று ரெண்டா இருக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் எல்லாருமே முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படி என்று ஆகிவிடுவார்கள் என்கின்ற நிலை மட்டும் இல்லை என்றால், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லா வ மஆரிஜ அலைஹா யظஹரூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், எல்லாருக்குமே நான் என்ன செஞ்சிருப்பேன் என்று சொன்னால், வெள்ளியிலான கூரைகளுடைய மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன். வெள்ளியிலான மாளிகைகள் உள்ள அந்த கூரைகள் உள்ள மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன். யாருக்கு, இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு. அதே போல வலி புயூதிஹிம் அபுவாபம் வ சுருரன் அலைஹா யத்தகிஊன் வ ஸுஹ்ருஃபன், அலங்காரங்கள், தங்கத்தாலான அலங்காரங்கள் உள்ள மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பேன். யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னையும் பெரும் பெரும் மாளிகைகளும் கோட்டை கொத்தளங்களும் தங்க என்ன அதாவது அந்த சிம்மாசனங்கள் இருக்கிற அமைப்புல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பேன். ஆனா எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று, அதாவது அந்த அந்த ஒரு நிலையின் காரணமாகத்தான் அந்த மாதிரி நான் என்ன செய்யல, அமைச்சு கொடுக்கல என்ற அர்த்தம் என்னண்டா, இந்த உலகத்துல நான் இன்றைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறது போதான்றான்ல. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருப்பது போதாது. நான் சரியா கொடுத்திருந்தேன், எவ்வளவு கொடுத்திருக்கணும், தங்கத்தாலான மாளிகைகளை என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்திருக்கணும். காரணம், இது அவர்களது சொர்க்கம், இது அவர்களது சொர்க்கம், மறுமையில் நிரந்தர நரகம். எனவே இந்த உலகத்தில் நான் தங்க மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கணும். கொடுத்திருந்தால் எல்லாரும் காபிர்களாயிருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க, இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதன் காரணமாகத்தான் நான் நேரடியா அப்படி கொடுக்கல, பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யறேன், அதே சப்ஜெக்டை நான் கொடுக்கிறேன், பிரித்து பிரித்து என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். ஒரேடியா கொடுத்திருந்தா அவன் தான் நல்லா இருக்கிறான், எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க, அங்க போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப முதல் விதி, அவர்களை நான் நல்லா வைப்பேன்றான். பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்கள்ல தங்க மாளிகைகளை நான் கொடுத்திருக்கணும், அதை நான் பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றான். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய முன்னேற்றம் என்பது அவங்களுக்கு நடந்தே ஆகக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா எப்படியோ அதை என்ன செய்ய அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு செய்தி.